ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு உமாஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேப்சிகம் தொக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்ல பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். ஒரு 2 கேப்சிகம் போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 6 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி வரணுங்க. நல்லா தீஞ்சிடக்கூடாது, கண்ணாடி மாதிரி வதங்கணும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துருக்கேன், குடமிளகாவை சேர்த்துருக்கேன். இப்போது இடித்த பூண்டு போட்டிருக்கோம். போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சப்பொடி சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் போல் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்புங்க சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு எப்படி திக்காக வேணும்னா நம்ம திக்காக வச்சுக்கலாம், தண்ணி வேணும்னாலும் தண்ணியாக வச்சுக்கலாங்க. நான் ஒரு 1.5 கிளாஸ் போல் தண்ணி வச்சுருக்கேன். 3 விசில் வச்சு எடுத்தோம்னா இப்போது சூப்பரான கேப்சிகம் கிரேவி ரெடிங்க. இது தோசை, இட்லி, சப்பாத்திக்கு சாப்பிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சம் புளி சேர்த்தும் செஞ்சுக்கலாங்க.